இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு காலிஃப்ளவர் கிரேவி தாங்க செஞ்சேன். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு பொடி பொடி நறுக்கின இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு வதக்கும்போது உப்பு சேர்த்துட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிக்கும். இது யூஸ்வல் எல்லாத்துக்குமே தெரிய ட்ரிப் தான், அதையும் நான் ஃபாலோ பண்ணேன். நல்லாவே தக்காளி மசிஞ்சு வந்துச்சு. அப்புறம் பிளான்ச் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் இதில் சேர்த்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு கலரி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா வெந்துடும். இந்த காலிஃப்ளவர் குழம்புக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க. தேங்காய், கீறின தேங்காய், அப்புறம் ஒரு கிண்ணத்தில் கசகசா பட்டை கிராம்பு ஊற வச்சுருந்தாங்க, அதையும் இதில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் பொட்டுக்கல்ல சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். நான் இது செமி கிரேவி தான் செஞ்சுருக்கேன். ஸோ அளவாக தண்ணி ஊற்றி தான் நான் கிரேவி செய்ய போகிறேங்க காலிஃப்ளவர் குழம்பு. குழம்பு ஓரளவுக்கு வதங்கி கொதிச்சிருச்சு. அந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் அந்த காலிஃப்ளவரோட அந்த மசாலா இறங்கிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நான் மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்தேன். முன்னாடியே சேர்த்துருந்தோம்னா அதுக்குள்ளே என்னோடய பாப்பா அட்டகாசம் பண்ணதுனால நான் சேர்க்கலைங்க. நீங்கள் அந்த காலிஃப்ளவர் போட்டதுமே வெங்காயம் தக்காளி கூடயே மசாலா சேர்த்து ஒரு வதக்கிட்டு அப்புறம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிட்டேன். வெறும் மிளகாத்தூளும் தனியாத்தூள் மஞ்சத்தூள் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். அரைக்கும் போதே பட்டை கிராம்பு அரைச்சதுனால நான் கரம் மசாலா எதுவும் சேர்க்கல. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், பட்டை, கிராம்பு, கசகசா அந்த பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் கொதிக்கூட்டு இறக்குனீங்கன்னா சுவையான காலிஃப்ளவர் செமி கிரேவி ரெடிங்க. இது நீங்கள் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் வதக்கி விட்டு அரைச்சும் அந்த மாதிரியே வைக்கலாம். வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி வதக்கியும் வைக்கலாம். வெங்காயம் தக்காளி ஒரு வணக்கி அதை அரைச்சி இந்த வெங்காயம் கசகசா அரைக்கும் போது வணக்கின வெங்காயம் தக்காளியும் சேர்த்து அரைச்சி விட்டிங்கன்னா அது ஒரு வேறு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சாலும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ 3 ஸ்டேஜில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேங்க. காலிஃப்ளவர் வேகும்போது இப்போ ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் தக்காளி வதங்கும் போது ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்து செக் பண்ணி நீங்களும் சால்ட்டு உப்பு காரம்லாம் பார்த்து செக் பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். இது சப்பாத்திக்கு மார்னிங் பீட்ரூட் சப்பாத்தி செஞ்சுருந்தேன், அதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஒயிட் ரைஸுக்கும் சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு பெஸ்ட்டு காம்போ ஆம்லெட் தாங்க. அப்புறம் சப்பாத்திக்கும் நல்லா இருந்துச்சு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு விதமான காலிஃப்ளவர் குழம்பு பக்கத்து வீட்டு அக்கா கொடுத்தாங்க. அவங்களும் காலிஃப்ளவர் குழம்பு வச்சுருக்கேன்னு மார்னிங்கே பாப்பா கொடுத்துட்டு போனாங்க.